வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா நம்ம ரேவதியோட மனசு குழம்பி போய் இருக்குங்க. ஏன்னா வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு சடங்குலையும் நம்ம கார்த்திக் சார் கலந்து கொள்கிறாங்க. எல்லாமே அவருக்கு சார்பாகவே நடந்துட்டுருக்கேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாகவும் இருக்குது, விசித்திரமாகவும் இருக்கே அப்படின்னு ரேவதி மனசுல மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. போதாததுக்கு நம்ம ரோகிணியும் ரேவதி மனசை குழப்பி விட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல நம்ம ரேவதி கோவிலுக்கு கிளம்புறாங்க. வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாம அங்க பார்த்தோம்னா நம்ம கார்த்தியும் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வேலைப்பாடுகளை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்க பார்த்தோம்னா ஒரு அம்மாவும் பொண்ணு நிற்காங்க. அப்போ ரேவதி, என்ன இது இன்னைக்கு கோவிலில் அதிக கூட்டமாக இருக்கே அப்படின்னதும், அதுவாமா இங்கே கார்த்திக் தம்பி வந்திருக்காரு, கும்பாபிஷேகம் நடக்கணும் இல்லையா, அதுக்கான வேலைப்பாடுகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, கார்த்தி இங்கே இருக்காரா அப்படின்னதும், ஆமாம்மா இங்கே தான் நின்னாரே, எங்கே போனார்னு தெரியலையா அப்படின்னுட்டு அந்த அம்மா சொன்னதும், அவரை எனக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு ரேவதி கேட்டதும், இருங்கம்மா காமிக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த அம்மா தேடுறாங்க. அப்போ அவங்களோட பொண்ணு கார்த்தியை பார்த்துட்டு, அம்மா கார்த்தி மாமா அதோ நிற்காரு அப்படின்னதும் ரேவதி பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இது, இவர் தான் கார்த்தியா அப்படின்னுட்டு. ஆமாம், இவர் தான் ராஜசேதுபதி ஐயாவோட பேரனா? ஆமாம்மா இவர் தான் உண்மையான பேரன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், இல்லைங்க இவர் பேரை மாதிரி, நீங்கள் தப்பாக புரிச்சிட்டீங்க அப்படின்னு ரேவதி சொன்னதும் அந்த அம்மா சிரிக்கிறாங்க. என்னம்மா இத்தனை காலமாக இந்த ஊரில் இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஊருக்கு பிரச்சனைனாலே முன் நிற்கிறது இந்த தம்பி தான். இந்த தம்பி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு தெரியுமா, தன்னோட அம்மா சிலையை கட்டி சோறெல்லாம் போடுற தங்கமான மனசுமா, அவரை போய் தெரியாதுன்னு சொன்னா எப்படிமா, உனக்கு தான் தெரியாது போல் இருக்கு, சரி நான் வராமா அப்படின்னுட்டு அந்த அம்மா அங்கேருந்து போனதும் ரேவதி செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நம்ம கார்த்தி பக்கத்தில் சார் அப்படின்னதும், என்ன ரேவதி கோவிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும், கொஞ்சம் வேலையாக இருக்க ரேவதி, எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழித்து பேசிக்கலாமே அப்படின்னதும், இல்லை சார் நான் இப்போவே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னதும், சொல்லுங்கள் ரேவதி என்ன விஷயம், என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் தானே ராஜசேதுபதி ஐயாவோட பேரன், சொல்லுங்க அப்படின்னதும் நம்ம கார்த்தி திருன்னு முழிக்கிறாங்க. ரேவதி, நான் பேரை மாதிரி தான் அப்படின்னதும், சரி நீங்கள் பேரை மாதிரி தானே, அதை என் தலையிலேயே அடித்து சத்தியம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னதும், இது பாரு என்ன ரேவதி சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க, நான் இதுக்கு உங்கள் தலையில் அடித்து சத்தியம் பண்ணணும் அப்படின்னு கார்த்தி கேட்டதும், ஓஹோ அப்படின்னா அப்போ நீங்கள் தானே எங்கள் தாத்தாவோட உண்மையான பேரை எதுக்காக எல்லாரும் மறைச்சி என்கிட்ட போய் சொல்லி நாடகம் போட்டுட்ருக்கீங்க, சொல்லுங்க சார் அப்படின்னு சட்டையை பிடிச்சதும் ரேவதி, இது கோவில் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இல்லை நீங்கள் தான் எங்கள் தாத்தா பாட்டியோட உண்மையான பேரை, இங்கே இருந்தால் அம்மாவே என்கிட்ட சொல்லிட்டாங்க, எதுக்காக சார் உண்மையை மறைச்சிங்க, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே கார்த்தி தண்ணியெல்லாம் தெளிச்சு, ரேவதி எழுந்துறீங்க அப்படின்னு எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதி எழும்புற மாதிரி இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலில் கார்த்தி ரேவதியை அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஏற்கனவே அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு சார், நாங்கள் தான் சொன்னோம்ல 6 மாதத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் தேவைன்னு, அதான் ஒரு அதிர்ச்சியை கேள்விப்பட்டதும் அவங்களால அதை தாங்கிக்க முடியாமல் மயங்கிட்டாங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, அதிர்ச்சியான தகவல் அவங்க காதுக்கு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னதும் கார்த்தியும் அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. உடனே ரேவதி மெதுவாக கண் முழிக்கிறாங்க. அப்போது கார்த்தி போய் ரேவதி கையை பிடிக்கிறாங்க. சார் சொல்லுங்கள் சார், இங்கே பாருங்கள் ரேவதி, இப்போ என்ன உங்களுக்கு உண்மை தெரியணும் அவ்வளோதானே, ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னதும், சரி நான் டென்ஷன் ஆக மாட்டேன், ஆனால் உண்மையை சொல்லுங்க அப்படின்னதும், ஆமாம் நான் தான் நம்ம தாத்தா பாட்டியோட உண்மையான பேர் அப்படின்னதும் ரேவதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பின்ன எதுக்காக அம்மா அங்கே ஒரு கார்த்தியை கூட்டிகிட்டு அவன் தான் நம்ம தாத்தா பாட்டியோட பேர் என்ன போய் சொல்லணும், ஐயோ எனக்கு எல்லாமே குழப்பமாக இருக்குது, போதாததுக்கு தாத்தா பாட்டியும் ஏன் சார் நாடகம் போடணும் அப்படின்னதும், ரேவதி உங்களோட எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்குது, எனக்கு கொஞ்சம் நாளைக்கு டைம் கொடுங்க, அதே மாதிரி நான் தான் நிஜமான பேர் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிய வேணாம், இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கதை இருக்குது ரேவதி, நீங்கள் உண்மையிலேயே என்ன மதிக்கிறதா இருந்தால் இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க அப்படின்னதும், எப்படி விட முடியும், தாத்தா பாட்டியோட குடும்பம்
குடும்பமும் நம்மலாம் ஒன்று சேரணுன்னு தானே அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் இப்போவே போய் அம்மா கிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்னதும், இல்லை ரேவதி, நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அதே போல் தயவு பண்ணி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்னை நீங்கள் மதிக்கிறீங்களா அப்படின்னதும், ஆமாம் சார், நான் உங்களை மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா என்ன, கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க, அது எல்லாத்துக்கும் நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னதும், உடனே ரேவதியும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது சரியாக தான் இருக்கும், நான் இது சம்மந்தமாக அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னுட்டு கார்த்தியை பார்த்து ரேவதி ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.